காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஏற்கனவே தெரியும் நமக்கு. எப்படி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், அப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எப்படி இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அது தொடரக்கூடாதுன்ற நோக்கத்தில் எப்படி ஒரு சில முட்டுக்கட்டைகள் அல்லது ஒரு எரிச்சலூட்டும் பல விஷயங்கள் எல்லாம் செய்து வந்தார்களோ, அந்த விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து செய்து வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம. பிரவீன் சக்கரவர்த்தி அதுதான் நேற்று அவருடைய பதிவுகள் ஏதோ தாவேக்காவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு அவரு. கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க. ராகுல் காந்தி சந்தித்த போது 2 விஷயத்தை அவங்க தெளிவாக்கிட்டாங்க. ஒண்ணு ஆட்சியில பங்குன்றது கிடையாது. அது இயல்பாவே அமைஞ்சாதான் உண்டு. மற்றபடி நாங்க மெஜாரிட்டி வந்தா அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதிக இடங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படுத்தினா எல்லாருக்கும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். அப்படி அதிகப்படுத்தினா நாங்க போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறையும். அதனால அப்ப நாங்க மெஜாரிட்டி வாங்கக்கூடிய இடங்கள் எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்த விரும்பல. 2016 41 சீட்டு வாங்கினோம். 2011 61 63 சீட்டு வாங்கினோம். அதெல்லாம் பார்க்கும்போது 25 சீட்டுன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க 41 சீட்டு வாங்கி நீங்க உங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன? நீங்க எவ்வளவு இடத்துல வின் பண்ணீங்க? இப்ப 25 சீட்டு வாங்கி நீங்க 18 இடத்துல வின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இடங்கள் குறையறதை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு வெற்றி பெறுவீர்கள் என்பதை பாருங்க. தாவேக்கா ஒரு நம்பிக்கையான ஒரு இதா வச்சு நீங்க எப்படி உங்க ஆட்கள்லாம் இங்க பேசுறாங்க. இங்க ஏற்கனவே நம்ம கூட்டணி கட்டுக்கோவா வந்திருந்த போது இந்த மாதிரியான எதிர்குறல்கள் கொடுக்கறது நல்லா இல்ல, கூட்டணிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி இது தாவேக்கா கூப்பிடுறாருன்னு அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. தாவேக்காவை காமிச்சு சீட் அதிகப்படுத்துறாங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜியில இருக்காங்களா, உண்மையிலேயே தாவேக்கால போறது இருக்காங்களான்றதான் பாயிண்டிங். ஆக்சுவலா உண்மையிலேயே தாவேக்காட்ட போலான்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ரொம்ப குறைந்த பேர் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா குறைந்த அளவு உள்ளதான் பெரும்பான்மையா என்ன சொல்றாங்க, திமுக கண்டினியூ பண்ணலாம், அதிகமான இடங்கள் வாங்கணும். அப்போ விஜயை பயன்படுத்தி நம்ம அதிகமான இடங்கள் வாங்கலாம் அப்படின்றதான் பாயிண்ட். விஜய்கிட்டயே போகணுன்றவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நம்பர் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த நம்பரை திருப்தியா இல்லாட்டி நம்ம வேற எங்கேயாவது போலாமே அப்படி ஒரு ஐடியாலையும் இருக்காங்க அவங்க. ஆக்சுவலா கேசி வேணுகோபால் சென்னைக்கு வந்தாருன்னா அவரோட ரகசிய மீட்டிங் நடத்தி அந்த நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்றது இன்னைக்கு ராத்திரி முடியணும். இன்னைக்கும் தள்ளி போட்டாங்கன்னா இதை நீங்க ஒத்துனீங்கன்னா தான் குழு வரும். இதை ஒத்துண்டாதான் திமுக குழுவே போடுவாங்க. இந்த 28 29 அவங்க சொல்றதை ஒத்துண்டாதான் குழுவே போடுவாங்க. அந்த நம்பர்ஸ் ஒத்துண்டாதான் குழு போடுவாங்க. எல்லாருக்கூடயும் பேச்சு ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒத்துக்கலை வச்சுக்கோங்க. இவங்க ஒத்துக்கலைன்னா அவங்களை கைட்டி விட்டுட்டு அடுத்தது குழுவை போடுவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், திமுக கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டா இருக்கு. தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அணி இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு பகிர்வு என்பது ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா இருக்க போகுது. ஒவ்வொரு கட்சிகளும் கடந்த முறை வாங்கியதை விட அதிக சீட்டுகளை வாங்குவதற்கு ரொம்பவே மும்முரம் காட்டுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பொதுவா நம்ம நிலவக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். ஸோ காங்கிரஸ் தொடர்ந்து இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவை ரொம்பவே தூக்கி பிடிச்சி பேசியிருக்கிறாரு. திமுகவை எரிச்சலூட்டும் கருத்துக்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பேசிக்கொண்டே வருகிறது. ஸோ இந்த கூட்டணி தொடருமா? தேமுதிக இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஓரிரு நாட்கள்ல அபிஷியலாவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க டிஎம்கே சீட் நெகோசியேஷன். முதல்ல காங்கிரஸ் எடுத்துப்போமே. நம்ம காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஏற்கனவே தெரியும் நமக்கு. எப்படி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள், அப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எப்படி இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அது தொடரக்கூடாதுன்ற நோக்கத்துல எப்படி ஒரு சில முட்டுக்கட்டைகள் அல்லது ஒரு எரிச்சலூட்டும் பல விஷயங்கள் எல்லாம் செய்து வந்தார்களோ, அந்த விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து செய்து வரதை நம்ம பார்க்கிறோம் நம்ம. பிரவீன் சக்கரவர்த்தி அதுதான் நேற்று அவருடைய பதிவுகள் ஏதோ தாவேக்காவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு அவரு. ஆனால் நடுவுல கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க. ராகுல் காந்தி சந்தித்த போது 2 விஷயத்தை அவங்க தெளிவாக்கிட்டாங்க. ஒண்ணு ஆட்சியில பங்குன்றது கிடையாது. அது இயல்பாவே அமைஞ்சாதான் உண்டு. மற்றபடி நாங்க மெஜாரிட்டி வந்தா அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதிக இடங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படுத்தினா எல்லாருக்கும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும்.
அப்படி அதிகப்படுத்தினா நாங்க போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறையும். அதனால அப்ப நாங்க மெஜாரிட்டி வாங்கக்கூடிய இடங்கள் எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்த விரும்பல. நாங்க ஒரு கணிசமான இடங்கள்ல நாங்க போட்டி போட விரும்புறோம். குறைஞ்சபட்சம் 175 இடங்கள்ல நாங்க போட்டி போட விரும்புறோம். போன வாட்டி 188 இடங்கள்ல போட்டி போட்டோம் உதயசூரியன்ல. அதனால ஒரு 13 இடங்களை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோன்ற மாதிரியான விஷயத்த திமுக தரப்புல கனிமொழி சொல்லிட்டு வந்தாங்க. அவர் ராகுல் காந்தி வழக்கப்படி என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் பிரதர் கூட எனக்கு நல்ல இது இருக்கு. நம்ம கன்டினியூ பண்ணலாம், உறவெல்லாம் கன்டினியூ பண்ணலாம். இருந்தாலுமே எங்க லோக்கல் காங்கிரஸ்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. நாங்க 2016லயும் 41 சீட்டு வாங்கினோம். 2011ல 61, 63 சீட்டு வாங்கினோம். அதெல்லாம் பார்க்கும்போது 25 சீட்டுன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க 41 சீட்டு வாங்கி நீங்க உங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன? நீங்க எவ்வளவு இடத்துல வின் பண்ணீங்க? இப்ப 25 சீட் வாங்கி நீங்க 18 இடத்துல வின் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. இடங்கள் குறையறத பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு வெற்றி பெறுவீர்கள் என்பதை பாருங்க என்று இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கூட்டணி பலமா இருக்கு. தொடர்ந்து 3 எலெக்ஷன் நம்ம வெற்றி பெற்றுட்டு இருக்கோம். நீங்க தாவேக்காவை காமிச்சு நீங்க சீட்டு கேட்கறதுலாம் எங்களுக்கு புரியுது. ஆனால் தாவேக்காவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அது வெற்றி பெறுமா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அதுக்கு 5% ஓட்டு இருக்கலாம், இல்ல 10% ஓட்டு இருக்கலாம், 15% ஓட்டு இருக்கலாம். வின் பண்ற இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத போகலாம். அப்ப நீங்க இங்க இருக்கிற 18 இடங்களை விட்டு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. 2வது, அவருக்கு பாஜக எதிர்ப்புன்றது நம்ம இந்தியா கூட்டணியோட அடிநாதமா இருக்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கையில அவர் உறுதியா இருக்காரா? பாஜகவை அட்டாக் பண்ணவே மாட்டேன்றாரு. பாஜக பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. சிபிஐ என்கொயரியை பார்த்து பயந்துட்டு இருக்காரு. சார்ஜ் ஷீட்ல எங்க பேரை சேர்த்துருவாங்கன்ட்டு. அவர் என்னைக்கு பாஜகவோட கை கொடுப்பாரு தெரியாது. தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியோட சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அங்க ஏதாவது அவங்க தனிப்பெரும் கட்சியா ஏதாவது வந்ததுன்னா அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் அங்க போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க தாவேக்கா ஒரு நம்பிக்கையான ஒரு இதா வச்சு நீங்க எப்படி உங்க ஆட்கள்லாம் இங்க பேசுறாங்க? இங்க ஏற்கனவே நம்ம கூட்டணி கட்டுக்கோவா வந்திருந்த போது இந்த மாதிரியான எதிர்குரல்கள் கொடுக்கறது நல்லா இல்ல, கூட்டணிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, லோக்கல்ல காங்கிரஸ்காரங்களை இவங்க மதிக்கிறது இல்ல, எம்பிக்களுக்கு அதிகாரிகள் மதிக்கிறது இல்ல, லோக்கல்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இது இனிமே களையப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் கவனத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் சரி பண்ணிருப்பேன்னு ஸ்டாலின் தரப்புல இருந்து போன கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எங்க கவனத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க சரி பண்ணியிருப்போம். ஆனா லோக்கல் காங்கிரஸ்காரங்க யாருமே அந்த மாதிரி கவனத்துக்கு கொண்டு வராம இந்த சமயத்துல, தேர்தல் சமயத்துல இதுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்ற மாதிரி கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, நான் மறுபடியும் லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம கூட்டணி கண்டினியூ பண்றோம், நீங்க குழுவை சீக்கிரம் போடுங்க, அந்த குழுவை பேசின பிறகுதான், குழு பேசின பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு போது, இல்ல ஒரு நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம பேசலாம், இல்லாட்டி குழுவோட பேசினா அந்த நம்பருக்குள்ளேயே பிரச்சனை வரும், நம்பருக்குள்ளேயே பிரச்சனை வந்தா வெளியில செய்திகள் தப்பா போகும், அது கூட்டணியில குழப்பம்ன்ற மாதிரி எல்லாம் வரும். அப்ப நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தொகுதிகள் அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு கனிமொழி தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பரை சொல்லுங்கன்னா நம்பர் 28ன்னு ஒரு நம்பரை சொல்லியிருக்காங்க. 28 சொல்லியிருக்காங்க. 2-3 இடங்கள் அதிகமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் எங்க லோக்கல்ல கலந்து ஆலோசிச்சு சொல்றேன்ட்டு காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அதோட அப்படியே நிக்குது, அந்த பேச்சுவார்த்தை நிக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் ஹைகமாண்ட் குழு போட்ட பிறகு நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க திமுக அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுகல டிஆர் பாலு, வேலு, ராஜா இவங்களெல்லாம் வச்சு ஒரு குழு போட்டதா இருக்காங்க. இந்த குழு போட்டு அந்த குழு போட்ட பிறகு காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வருதா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியில கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சார், ஆனா இப்போ இன்னொரு இதுல ஒரு விஷயம் இருக்கு. அம்மையார் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைத்தார். கிறிஸ் ஜோடங்கர் அவர்களை நீக்கி வேற ஒரு பொறுப்பாளரை நீங்கள் நியமியுங்கள், இவர்கள் இந்த குழு எங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் வச்சதாக தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்தது சார்? இல்ல, அதுல எதுவும் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல சார். அது கிறிஸ் ஜோடங்கர் அவங்களுக்கு யாராவது தான் சார், காங்கிரஸ் மேலிடத்தோட தானே அவங்க பேசுறாங்க. மேலிடம் சொன்னா கிரீஷ் ஜோடங்கர் கேட்க போறாரு, அதுல என்ன இருக்கு? அதனால அது கிரீஷ் ஜோடங்கர் ஒரு பிரச்சனை கிடையாது. கிரீஷ் ஜோடங்கரை நீக்க சொல்லி இவங்களும் சொல்லல. இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நீக்கிறாதான் கூட்டணின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல இது ஆக்சுவலா. கிரீஷ் ஜோடங்கரை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அவங்க கிரீஷ் ஜோடங்கர் இருந்தாலும் இல்லாட்டாலும், செல்வ பிறந்தையை ஒத்துனாலும் ஒத்துக்காட்டாலும் மேலிடம் என்ன சொல்லுதோ அதுதான். அதனாலதான் அவங்க மேலிடத்துல போய் பேசினாங்க. நம்பர்ஸ ஒத்துக்கோங்க. இப்ப நீங்களே பாயிண்ட் வந்தீங்க சார். அப்போ கிறிஸ் ஜோடங்கர்ங்கிறது டெல்லி காங்கிரஸினுடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். அவரு தான் என்ன சொல்றாரு, புதிய கட்சிகள்லாம் எங்களை கூப்பிடுறாங்க, விரைவில் எங்களை ஆரம்பிங்க, சீட் ஷேரிங்க, 2 மாசம் நாங்க காத்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட்டை ஒரு குழுவினுடைய தலைவர் இப்படி பேசலாமா? அப்ப அப்படி பேசுறதன் மூலியமா அப்ப கூட்டணி மத்தியில
ஒரு சலசலப்பு ஏற்படாதா? திட்டமிட்டு இருக்கு. யாரோ தலைவர்கள் பேசுறாங்க, சம்பந்தம் இல்லாம எம்பிக்கள் பேசுறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுறாங்கன்னா அது வேற விஷயம். குழுவினுடைய தலைவரே இப்படி பேசும்பொழுது, அப்போ அவரே கான்ட்ரோவர்சில வந்து வாலண்டியரா சிக்கிறாரா இல்லையா? புது கட்சிகள் கூப்பிடுவாங்கன்னா யாரு தாவேக்கா கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அதாவது சார், இது வந்து தாவேக்கா கூப்பிடுறாருன்னு அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. தாவேக்காவை காமிச்சு சீட் அதிகப்படுத்துறாங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜில இருக்காங்களா? உண்மையிலேயே தாவேக்கால போறது இருக்காங்களான்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலா. உண்மையிலேயே தாவேக்காட்ட போலான்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்ல ரொம்ப குறைந்த பேர் தான் சொல்றாங்க ஆக்சுவலா. குறைந்த அளவு உள்ளதான். பெரும்பான்மையா என்ன சொல்றாங்க, திமுக கண்டினியூ பண்ணலாம். அதிகமான இடங்கள் வாங்கணும். அப்போ விஜயை பயன்படுத்தி நம்ம அதிகமான இடங்கள் வாங்கலாம் அப்படின்றதான் பாயிண்ட். விஜய்கிட்டயே போகணுன்றவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. திமுகவோட கண்டினியூ பண்ணலாம், கொஞ்சம் அதிகமான சீட்டு வாங்கணுன்றவங்க எண்ணிக்கை அதிகம், சொல்றவங்க எண்ணிக்கை அதிகம். அப்ப அதிகமான சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னா அதுல பேரம் பேசி 28, 25 28 ஆக்கலாம்ன்றது அவங்க பாயிண்ட். குறைஞ்சபட்சம் 30வது வாங்கணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு தூரத்துல போய் முடியும் தெரியாது. அவங்களை ஏத்தினா சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதிகமா கேட்பாங்க. அது திமுகவுக்கு ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கும். இந்த எலெக்ஷன் வந்து இந்த விஜய் வந்ததுனால இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. திமுகவுக்கும் பிரச்சனையா இருக்கு, அதிமுகவுக்கும் பிரச்சனையா இருக்கு. அதிமுக ஒரு வழியா ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. இனிமே வந்து அங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ண முடியாது. ஆனா பாஜக என்ன பண்றாங்க, எப்படியாவது தாவேக்காவை எப்படியாவது கூப்பிட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது அவரு தாவேக்கா வந்து முடியாதுன்ட்டார் அந்த பக்கம். அதனால தாவேக்கா கூப்பிட்டு அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைக்கலாம் பார்த்தாங்க. தாவேக்கா வரமாட்டேன்ட்டார். கடைசி நேரத்துல அவங்க கூட்டணி வரமாட்டோம், சிபிஐ கோரி அது இதுன்னு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க அழுத்தத்துக்கெல்லாம் ஆளாக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இப்போ அவங்க அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்கன்னா, ஃபர்தரா பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னு அமைதியா இருக்காங்க. பாஜக அட்டாக்கை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை எலெக்ஷன் போது ஆரம்பிப்பாங்களா தெரியாது. ஸோ கம்மிங் பேக் டு காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து விஜயை எப்படி பயன்படுத்துறது, விஜய்கிட்டயே போறதா இல்ல விஜயை பயன்படுத்தி அதிக சீட்டு வாங்குறதா அப்படிதான். விஜயை பயன்படுத்தி அதிக சீட்டு வாங்கணும்னு இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் இல்ல எம்எல்ஏக்களா போட்டி போறதுக்கு ஆசைப்படுறவங்க, இவங்க குரல் எல்லாமே என்ன இருக்குன்னா, திமுக கூட்டணியில போலாம், விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது, அங்க போய் நம்ம மாட்டின்னு நம்ம கேரளா பார்த்துட்டு பூச்சேரியை பார்த்து நம்ம அங்க போனா தமிழ்நாட்டுல இருக்கிறது கோட்டை விட்டுருவோம். 50 வருஷமா நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டுல இன்னும் 50 வருஷம் தலை தூக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். கேரளால நம்ம சாதாரணமா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டா வின் பண்ணலாம், அதுக்கு விஜய் சேர்த்தாதான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அதிக இடங்கள் வாங்கணுன்றதுக்காக தான் வந்து விஜயை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. கிறிஸ்டோடங்கர் இது மாதிரி பேசுறாருன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, திமுகவுக்கான ப்ரெஷர். சீக்கிரம் குழுவை போடுங்க, சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் அவங்க காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க, சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நம்பர் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்பர் திருப்தியா இல்லாட்டி நம்ம வேற எங்கேயாவது போலாமே அப்படி ஒரு ஐடியாலையும் இருக்காங்க அவங்க. ஆக்சுவலா நம்பர் அவங்க அப்ப திருப்தி இன்னும் அந்த கருத்துல வச்சிருக்காங்க, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு இல்ல அப்படின்னு லோக்கல் ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேலிடம் என்ன சொல்லுதுன்னா, மேலிடம் இவங்க சொல்ற மாதிரி நினைக்கல. அவங்க வந்து அதிக இடங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிக இடங்கள் கேட்கணும்னு அடுத்தது வந்து நம்ம போகணுமான்றதுல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு. போகணுமான்றதுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதனால அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து போவாங்களான்னு சொல்ல முடியாது. போனா அவங்களுக்கு என்ன, அவங்க விஜயுடைய பாஜக எதிர்ப்பு கேள்விக்குறியானது, விஜயோடைய வெற்றி கேள்விக்குறியா இருக்கு. இதை நம்பி அவங்க போனாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போனா போய்கிட்டோம். இப்போ அதான் கடைசியில இப்ப என்னன்னா, ஃபைனல் ரவுண்டுக்கு வரேன் ஆக்சுவலா வந்து. இப்போ இன்னைக்கு ராத்திரி கேசி வேணுகோபால் வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தாம்பரத்துல ஒரு மீட்டிங் பேசுறாரு. அவர் தாம்பரத்துல மீட்டிங் பேசிட்டு ராத்திரி திமுக குழு வந்து ரகசியமா சந்திக்கிறதுக்கு இருக்காரு. கிட்டத்தட்ட இதே குழு கனிமொழி இருக்க அவங்க யாரையாவது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ராத்திரி இந்த விஷயத்துக்கான ஒரு முடிவு கட்டப்படும். அதாவது ஏற்கனவே சொல்லிட்டு வந்த ஒரு 28 நம்பர் வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மேலிடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். மிஞ்சி போனா திமுக ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணா 30 இடங்களுக்கு மேல அவங்க போக மாட்டாங்க ஆக்சுவலா. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, பவர் ஷேரிங்கும் கிடையாது. அதுக்கு மேல வந்து கேசி வேணுகோபால் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா, டேக் இட் ஆர் லீவ் இட் ஃபார்முலால எஸ் இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்கன்ற அந்த லெவல்ல திமுக டீல் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. இன்னைக்கு ராத்திரி இப்போ தெரியும் இறுதி முடிவு. கேசி வேணுகோபால் இன்னைக்கு வந்தாருன்னா வரதா இருக்காரு, வந்து தாம்பரத்துல ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறதா இருக்காரு. அவர் இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா, இன்னைக்கு ராத்திரி வந்து திமுக குழு அவரை ரகசியமா சந்திக்கிறதுக்காக இருக்காங்க. அந்த குழு வந்து 28 இடங்கள்ல உறுதியா இருப்பாங்க. இல்ல கேசி வேணுகோபால் இல்ல நீங்க ஏதாவது 30வது கொடுத்தான்னு ஏதாவது சொன்னாருன்னா, அப்போ வந்து அவங்க 30க்கு ஸ்டாலினை கேட்டுட்டு 30 வச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டா குழுவும் பேசுறது ஈஸியா இருக்கும். தொகுதிகள் வந்து ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி வந்து வேணுகோபாலோட நம்பர்ஸை வந்து திமுக ஃபைனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி காங்கிரஸ் விடாபிடியா இல்ல நாங்க 40 குறைஞ்சு போட்டியே போட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா,
காங்கிரஸ் வந்து அவங்க திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க அங்க அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு. அதே நேரத்துல தேமுதிக ஆப்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீல் பண்ணணும்னு காங்கிரஸ்ல முடிவு பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கையை விட்டு போச்சுன்னா தேமுதிகவை இழுக்கிறதுக்கு. அப்ப தேமுதிகவோட கோரிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. 6 தான் கொடுக்கறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க 8ன்னு கேட்கறாங்க. இப்போ 8+1ன்றாங்க. அந்த 8+1 கொடுக்கறதா திமுக கிட்டத்தட்ட முடிவு பண்ணி, காங்கிரஸ் போனா 8+1, காங்கிரஸ் போலன்னா 6 தான் தேமுதிகவுக்கு. இந்த அளவுல டீலிங்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு ராத்திரி ஃபைனலா வந்து காங்கிரஸோட கூட்டணி, திமுக கூட்டணி இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும். அது நாளைக்கு மார்னிங் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். கே.சி. வேணுகோபால் சென்னைக்கு வந்தாருன்னா அவரோட ரகசிய மீட்டிங் நடத்தி அந்த நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்றது இன்னைக்கு ராத்திரி முடியணும். இன்னைக்கும் தள்ளி போட்டாங்கன்னா இதை நீங்க ஒத்துனீங்கன்னா தான் குழு வரும். இதை ஒத்துண்டாதான் திமுக குழுவே போடுவாங்க. இந்த 28 29 அவங்க சொல்றதை ஒத்துண்டாதான் குழுவே போடுவாங்க. அந்த நம்பர்ஸ் ஒத்துண்டாதான் குழு போடுவாங்க. எல்லாருக்கூடயும் பேச்சு ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒத்துக்கலை வச்சுக்கோங்க. இவங்க ஒத்துக்கலைன்னா அவங்கள கழட்டி விட்டுட்டு அடுத்தது குழுவை போடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸ்டாலின் அதுக்கும் ரெடி ஆயிட்டாரு. அவரு தான் சொல்றாரு, காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, எங்களுக்கு ஓட்டு, நாங்க எங்களால பயனடைஞ்சவங்க ஓட்டு போட்டாலும் நாங்க வெற்றி பெறுவோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஆன்டி இன்குமென்சி எல்லாம் இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு அவரு. அதனால நான் போற இடத்துல எல்லாம் பாக்குறேன், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போறதுக்கு தெளிவா இருக்காங்க. அதனால காங்கிரஸ் போனா போட்டோம், இதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அப்புறம் நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கோமோ இல்லையான்றதை நீங்க தீர்மானிச்சுக்க முடியாது, நாங்க தான் தீர்மானிக்கணும். நேத்தே வந்து ராகுல் காந்தி நரபானை விஷயத்துல அவங்க காங்கிரஸ் ஒன்றும் திமுக ஒன்றும் அவங்களோட சேர்ந்து குரலே கொடுக்கலையே. பார்லிமெண்ட்ல அமைதியா தான் இருந்திருக்காங்க. ரொம்ப பெருசா ஒண்ணும் அவங்க கூட வழக்கமா ராகுல் காந்திக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி எழுப்பும் போது ஏதாவது வந்ததுன்னா திமுக சேர்ந்து போராடுவாங்க. வருவாரு, ஃப்ரண்ட்ல வருவாரு, அடுத்தடுத்த எம்பிக்கள் வருவாங்க. யாருமே நேத்து வரல. ஏன்னா அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்து மாணிக் தாக்கூர் மையமா அதுல வேலை பாக்குறாங்க. அவர் வந்து முன்னணியில இருந்து அவர் வந்து அந்த சபாநாயகரை சுத்தி கோஷம் போடுறதுல முன்னாடி இருக்காரு. இவர் பின்னாடி நம்ம எதுக்கு போகணும்னு திமுக எம்பிக்கள் யாருமே போவே இல்லை. ஆனால் அதுலயும் அரசியல் இருக்கா சார்? ஆமாமா, ராகுல் விஷயத்துல ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. 8 பேரை வெளியேற்றினது தப்பு, ராகுலை பேச அலோவ் பண்ணது தப்புலாம் போட்டார். ஆனா பாராளுமன்றத்துக்குள்ள அந்த அளவுக்கு வந்து இவங்க குரல் கொடுத்த மாதிரி தெரியல. ஒரு முந்தியெல்லாம் வந்து ஒன்னா போய் ஸ்பீக்கரை வந்து ரவுண்ட் பண்றது, டிஆர் பாலு போன்றவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது நடந்த மாதிரி தெரியல. அப்போ ஏதோ ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறாங்க திமுக. நீங்க நடந்துக்கிற முறை சரியில்லை, நீங்க இண்டிபெண்டா இது மாதிரி இழுத்து போறது சரியில்லை, ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு. அதனால இன்னைக்குதான் கே.சி. வேணுகோபால் வந்தாருன்னா இன்னைக்கு ராத்திரி முடிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு வந்து காங்கிரஸை விடணும்னு ஆசை கிடையாது. ஆனா அவங்க கேட்கிற டிமாண்டை வந்து இவங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள தானாவே போறதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா லெட் தம் கோ அப்படின்னு டேக் இட் ஆர் லீவ் இட் ஃபார்முலாவை அப்ளை பண்றாங்க. அதனால இன்னைக்கு ராத்திரி அந்த முடிவு தெரிஞ்சிடும். சார், இப்போ நீங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தேமுதிகவுக்கும் இப்போ வரவழைக்கணும், அதுல வந்து மும்முரமா இருக்காங்க திமுக அப்படின்ற விஷயத்த. இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதலா கொடுத்தோம்னா அப்புறம் தேமுதிகவும் புதிய வரவுக்கும் ஒதுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 8+1 இல்ல 8 தொகுதிகள் அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் பல கட்சிகள்லாம் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் இருக்கிறத விட அதிகமா கேட்பாங்க. 6ங்கிறது 7 இல்ல 8 கேட்பாங்க. இல்ல டபுள் டிஜிட்ல ஆல்ரெடி விசிக போன்ற கட்சிகள்லாம் கேட்கறதுன்றாங்க. இப்போ இது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து போகும் போலயே. ஆமா சார், இது தேன் கூட்டுல கையை வைக்கிற மாதிரி இது. இந்த தேன் கூட்டுல கையை வச்சா தேனி கடிக்காம தேன் எடுக்கணும். இப்போ அது ஸ்டாலின் எடுப்பாரா இல்லையான்றது எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தேன் கூட்டுல கை வைக்கும் போது தேனி 10 தேனி கடிக்க தான் செய்யும். அந்த கொட்டெல்லாம் வாங்கிட்டு தேன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால என்ன மாதிரி கொட்டுக்கும், அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி கொட்டுன்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கும் அதிகமான இடங்கள் போட்டி போடணும், மதிமுகவுக்கு அங்கீகாரம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இவங்க சிபிஎம்க்குலாம் ஒரு மேல அதிகமான இடங்கள் கொடுத்தா பெட்டர்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே 1-2 அதிக இடங்கள் கொடுக்கறதா இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காதுன்னு தான் பாயிண்ட். தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க நேற்று கூட பிரேமலதா சொல்லியிருக்காங்க, டெல்லியில இருந்து எங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. டெல்லியில இருந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து டெல்லியில இருந்து அவங்க கிட்ட என்ன பேசினாங்க தெரியாது. பட் திமுகவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் உள்ள இருந்தாங்கன்னா உங்களுக்கு 6+1, காங்கிரஸ் வெளில போயிட்டாங்கன்னா உங்களுக்கு 8+1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல வந்து அவங்க வந்து தேமுதிக வந்து ஃபைனலா வருவாங்களா? அதே சமயம் பாஜகவும் விடாத அழுத்தி துரத்தி பிடிக்கிறாங்க. சதீஷ்ட வந்து எப்படியும் வாங்க, உங்களுக்கு மந்திரி பதவியை கொடுத்துறோம், வாங்க உங்களுக்கு எப்படியாவது நாங்க எம்பி ஆக்கிடுறோம். தேமுதிக வந்து அதிமுக வந்து ராஜ்யசபாவை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிமுக ராஜ்யசபாவை தேமுதிக கன்ஃபார்ம் பண்ண மாட்டேறாங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம் வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் வாங்க. தினகரனுக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க போட்டு. நாங்க உங்களுக்கு ராஜ்யசபா தரோம், நீங்க போட்டி போட, தமிழ்நாட்டுல நீங்க போட்டி போட வேண்டாம், உங்களுக்கு பிரச்சனை வரும், ராஜ்யசபா தரோம், நாங்க எங்கிட்டே வாங்கி தரோம். ராஜ்யசபா எங்க சார் வாங்கி தருவாங்க? முருகனுக்கே வந்து வெளியில வாங்கி தரதே ரொம்ப கஷ்டம்.
அவங்க வந்து வெளியில எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்துக்கான கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்தீங்க ஆளு எலெக்ட் பண்றீங்களேன்ட்டு. இங்க தமிழ்நாட்டிலேயே 2 வேகன்சி இருக்கும்போது ஒரு வேகன்சியை வந்து தோழமை கட்சி கொடுத்தா ஏடிஎம்கேலே கேள்வி கேட்கறாங்க. அது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வேகன்சி கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைக்கும்போது அங்க இருக்கிற உள்ளூர் ஆட்கள் நீங்க இது பண்ணாத. இப்ப முருகனுக்கே வேற எங்க இருந்தோ மத்திய பிரதேசல இருந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லாரையுமே நிர்மலா சீதாராமனுக்கு பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறாத ஒரு அம்மையார் இருக்காங்கன்னா அது வந்து நிர்மலா சீதாராமன் தான். பஞ்சாயத்து தேர்தல் கூட பார்த்தது கிடையாது. அந்த அம்மா நிர்மலா தொடர்ந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அது அவங்களுடைய அதிர்ஷ்டம் வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. அதாவது எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் அகாமடேட் பண்ண முடியாது. தினகரனுக்கு அகாமடேட் பண்ணணும், அன்புமணிக்கு அகாமடேட் பண்ணணும், வாசனுக்கு அகாமடேட் பண்ணணும், தேமுதிகவுக்கு அகாமடேட் பண்ணணும். எல்லாமே அதிமுக தான் பண்ணணும்னா இருக்கிறது 2 வேகன்சி தானே. அப்ப யாருக்கு அடுத்த தடவை போஸ்ட்போன் பண்ண போறாங்க? போன தடவையே தேமுதிகவுக்கு அடுத்த தடவை 25 கிடையாதுங்க 26 நீங்க. இப்ப 26ல வந்து அன்புமணி, தினகரன், வாசன் எல்லாம் இருக்காங்க. இவங்க இப்ப இவங்கள யாருக்கு வந்து எடப்பாடி யாரை ஏமாத்த போறாரு தெரியல. எடப்பாடி யாரை ஏமாத்த போறாரு தெரியல. இவ்வளவு தினகரனுக்கு வந்து பாஜக எப்படி கவனிக்கும் நமக்கு தெரியாது. இங்க இல்லைன்னா அப்புறம் வாசன் வந்து அவரு மோடிக்கு ரொம்ப வேண்டியவர். ஏன்னா வாசன் பல காரியங்களை அந்த காலத்துல அதானிக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் ஷிப்பிங் மினிஸ்டரா இருந்த போது. அதனால அவருக்கு என்னன்னா அதானி ரெக்கமெண்டேஷன்ல அவருக்கு மோடி வந்து இங்க லாஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாருங்க. இந்த தடவை அதே வாங்கி கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா அதிமுக கன்ஃபார்ம் பண்ணாது இருக்காங்க. அதனால வந்து இந்த நம்பிக்கை இருக்குன்னா திமுகவோட அவங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவை நம்பி நம்ம போனோம்னா பாஜகவும் நம்மளை கை விட்டுருவாங்க. பாஜக எத்தனை பேருக்கு ராஜ்யசபா வெளியில வாங்கி தருவாங்க. அப்போ அதிமுக நம்மளை கை விட்டாங்கன்னா அவங்க அன்புமணி கொடுத்தாங்கன்னா நம்மளை கை விட்டாங்கன்னா அவங்க ரெண்டுமே தோழமை கட்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால. ஆனா சுதீஷ்க்கு என்னன்னா பாஜகல போயிட்டு நம்ம எப்படியா ராஜ்யசபா மெம்பர் ஆயிட்டு எப்படியா மந்திரி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. அது வாசனுக்கே மந்திரி கொடுக்கல, அன்புமணிக்கே மந்திரி கொடுக்கல பாஜகல. அப்புறம் இவருக்கு எப்படி கொடுப்பாங்க சுதீஷ்க்கு? அதனால பாயிண்ட் அது இல்ல. பாயிண்ட் என்னன்னா வந்து இப்போ ராஜ்யசபா அதிமுக கன்ஃபார்ம் பண்ணல, திமுக கன்ஃபார்ம் பண்றாங்க. திமுகல காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு 8 சீட்டு, காங்கிரஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 6 சீட்டு, உங்களுக்கும் டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. காங்கிரஸும் போயிடுத்து, தேமுதிகவும் வரல அப்படின்னா திமுக என்ன பண்ணுவாங்க நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கிற கட்சிகளுக்கு டபுள் டிஜிட் கொடுத்துட்டு அவங்க போட்டி போடுவாங்க, அவ்வளவுதான். சோ இப்போ தேமுதிக எப்படி ஒரு கருத்தும் வைக்கலாம் சார்? இப்போ ஏடிஎம்கே நம்ம கடந்த காலத்துல கூட்டணி வச்சோம், எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் நமக்கு பெருசா கிடைக்கல. இபிஎஸ் சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நம்ம டிஎம்கே ஆப்ஷன் வந்து நம்ம பிரதானப்படுத்துவோம். நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சீட்ஸ்ல வந்து பல எம்எல்ஏக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுதலா ஒரு ராஜ்யசபா கேட்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தானே அவங்களுடைய கணக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சார் தேமுதிக மாவட்ட செயலாளர் சொல்றாங்க. அவங்க ஓட்டு பெட்டியில எழுதி போட்டாங்க இந்த வாட்டி திமுக கூட்டணி தான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம 10 வருஷமா அசம்பிளியோ ராஜ்யசபாவோ லோக்சபாவோ பார்க்காத இருக்கோம் நம்ம. அதனால இந்த தடவை திமுகவோட சேர்ந்தா 4 எம்எல்ஏ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் கீழே ஆன்டி இன்குபன்சி வந்து பெருசா இல்ல. சோசியல் மீடியால டிவியில பேசுற அளவுக்குலாம் வந்து கீழ் லெவல்ல மக்கள் இல்ல. அப்படி ஒன்றும் பெருசா எதிர்ப்பு குரல்லாம் இல்ல. ஓரளவுக்கு இந்த சோசியல் மீடியால ஏதோ திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய விஷயம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஓட்டர் கருத்து கணிப்புல கூட பாத்தீங்கன்னா 45% திமுக தான் வாங்கியிருக்காங்க. அதை வந்து அப்படி பார்க்கும்போது அதிமுக 33%ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 12% கம்மியா இருக்காங்க அதிமுக. அவங்க என்னதான் ஏறினாலும் 35-36க்கு மேல அவங்க ஏற முடியாது. திமுக என்னதான் குறைஞ்சாலும் 40க்கு கீழே குறைய முடியாது. அதனால திமுக இன்னும் ஒரு எட்ஜில தான் இருக்கு. நம்ம அது கூட சேர்ந்தோம்னா நமக்கான வாய்ப்புகள் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் மாவட்ட செயலாளர்கள் தேமுதிக சொல்றாங்க. அது இவங்களுக்கு என்னன்னா பிரேமலதாக்கு என்னன்னா பாஜக வந்து அவங்க தேர்தல் செலவுக்கு பாஜக நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பாஜக இருக்கு. அவங்க உலகத்திலே பணக்கார கட்சியா இருக்காங்க சார். அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அவங்க அதிகாரத்துல வேற இருக்காங்க. அதனால வந்து ரெண்டாவது அப்படி பணம் வாங்கினா வந்து அதை பயன்படுத்துறது 29 வரையும் மத்தியில ஆட்சியில இருக்காங்க. ஸோ பணம் வாங்கினா வச்சுக்கோங்களேன், அதை சேஃப்கார்ட் பண்றதெல்லாம் ஈஸி உங்களுக்கு. அதை செலவு பண்றது சேஃப்கார்ட் பண்றதெல்லாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால இன்கம் டாக்ஸோ யாரோ உங்களை நிறுத்தி வரமாட்டாங்க. இதுவே நீங்க திமுகவோட போய் ஏதாவது பணங்களும் வாங்கி நீங்க வச்சுக்கோங்க, உங்களை இன்கம் டாக்ஸ் நோட் பண்ணிட்டே இருப்பான், உங்களை இன்கம் டாக்ஸ் மானிட்டர் பண்ணுவான், வாட்ச் பண்ணுவான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு யோசனையா இருக்கு. இருந்தாலும் மாவட்ட செயலாளர் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம திமுகவோட போகலான்றாங்க. பிரேமலதா இப்போ ரொம்ப 2 மதம் தான் இருக்கு. ஒண்ணு பாஜக, அதிமுக ராஜ்யசபா கிடையாதுட்டாங்க. பாஜக வந்து வாங்க வாங்கன்னு பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா திமுக தரப்புல போல வெற்றி நிச்சயம் மாவட்ட செயலாளர் சொல்றாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாது முழிக்கிறாங்க. அதனால நேரத்துக்கு ஒரு சிந்தனையில போயிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு சிந்தனை மாறிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்த மட்டும் காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, இப்படி மாறிட்டே இருக்கு.
நாளைக்கு வந்து அவங்க திமுகவோட ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு நடந்தாதான் உண்மையாகும். நடக்குதா இல்லையான்னு ஓகே. தெரியாது ஆனா பேச்சு இருக்கு. நாளைக்கு அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. ஓபிஎஸ் ராமதாஸுக்கு இன்னும் டிஎம்கேல ஆப்ஷன் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. காங்கிரஸ், தேமுதிக 2 பேரும் வரலைன்னா, ராமதாஸ், ஓபிஎஸ் ஓட ஆப்ஷன் ஓப்பனா வச்சுப்பாங்க. அதுக்கான ஓ! சான்ஸ் இருக்கு. ராமதாஸ வந்து முதல்ல சேர்க்கிறதா இல்ல அவங்க ஆக்சுவலா. இப்ப தேமுதிக இவங்களும் போயிட்டாங்க வச்சுக்கோங்க. தேமுதிகவும் இல்ல, காங்கிரஸும் இல்ல அப்படின்னா, ராமதாஸ், ஓபிஎஸ் வந்து எப்படியாவது உள்ள கொண்டுறதுக்கான முயற்சிய வந்து திமுக எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ராமதாஸ் சேர்த்தா கொஞ்சம் நெகட்டிவான ஓட்டுகள் வரலாம். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பாமக ஓட்ட பிரிச்சு அந்த அணிக்கு சேதத்த உண்டு பண்ணுவாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒருவேளை ராமதாஸ வந்து சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏத்துக்கணும். அது சப்ஜெக்ட் டு விடுதலை சிறுத்தைகளுடைய கன்கரன்ஸோட தான் ஏத்துக்க முடியும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் ஓகே பண்ணாதான் அது ஒத்துப்பாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து ஒரே ஏரியால வந்து செல்வாக்கோட இருக்காங்க. அதனால 2 பேரும் ஒரே ஏரியால செல்வாக்கா இருக்கிறதுனால, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கீழ் மட்டத்துல வந்து கொஞ்சம் ஒரு எதிரும் புதிருமா இருக்கிறதுனால, 2 பேரும் மேல 2 பேரும் சம்மதிச்சாதான் திருமாவளவன் சம்மதிச்சாதான் வந்து அந்த கூட்டணி அமையுமே தவிர, இல்லாட்டி அமையாது. இல்லாட்டி ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியில அவங்க இறங்குவாங்க திமுக. அவ்வளவுதான். அது வந்து அப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா, திமுக அன்னைக்கு ரொம்ப டஃப் அது குடுக்குற விஷயம் அதிகமாகும். தேமுதிக அங்க ஓகே. போயிடுது, காங்கிரஸ் இப்படி போயிடுது அப்படின்னா, திமுக கூட்டணி கொஞ்சம் ஒரு மாரி தன்னை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய, இன்னும் ரொம்ப ரொம்ப கூர்ந்து களமாட வேண்டிய அவசியம் அதுக்கு வரும். ஸோ அந்த நிலைமைக்கு போக்கூடாது. நம்ம எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும்னு ஸ்டாலின் ரொம்ப ட்ரை பண்றாரு. எவ்வளவு தூரம் அதுல சக்சஸ் ஆறாருன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நிச்சயமா சார். திமுகவினுடைய இந்த கூட்டணி சம்பந்தமாக காங்கிரஸ் ஒரு பக்கம் சலசலப்பு, தேமுதிக வருமா? வராதா? இது பற்றிய பல அ எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.